இன்றைக்கி அம்மா இருந்தாங்க. ஸோ மார்னிங் குக்கிங் வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ட்ரெஸ் வாஷிங் வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் நான் முடிச்சுட்டேன். சின்ன வயசுலேருந்தே வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாலும் வீட்டில் மாவு இருக்குன்னு தெரிஞ்சால் போதும், தோசையை தான் ஊற்றி சாப்பிடுவேன். சைடிஷ் எதுவும் இல்லைன்னாலுமே இட்லி பொடி வச்சு சாப்பிட்ருவேன். நேற்று நைட் மாவாட்டினது லைட்டாக தான் புளிச்சு வந்திருந்தது. நைட்டுக்கு தக்காளி குருமா செஞ்சுருந்தோம், அது கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. ஸோ சூடு பண்ணி தோசை ஊற்றி அப்படியே டோரா புஜ்ஜி ஓடிட்டு இருந்தது. அதை பார்த்துட்டே சூப்பராக சாப்பிட்டாச்சு. சின்ன வயசுலலாம் பெரியவங்க இந்த மாதிரி டிவி ஃபோன்லாம் பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றப்ப சாப்பாடு மேலே தான் கவனம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு தான் நல்லது சொன்னாலே கேட்காதே. பட் கண்டிப்பாக இந்த ஹேபிட்டை மாத்திரக்கு ட்ரை பண்ணணும். நீங்கள் யாராவது இந்த மாதிரினா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் 1 மந்த் மேலேயே ஆயிடுச்சு, இன்னுமே யூஸ் பண்ணுற ஆயில் பற்றி ரிவ்யூ சொல்ல மாட்டீங்க, ஹேர் க்ரோத் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் நான் சொல்கிறேன். அதோட தான் கரெக்டாக 1.5 months கம்ப்ளீட் ஆக போகுது. அண்ட் ஒரு சிலர் நான் யூஸ் பண்ணுற நைட் வியர்ஸோட லிங்க் கேட்டிருக்கீங்க. இது எதுவுமே ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது, எல்லாமே ஆஃப்லைன் தான். எல்லா ஒர்க்கும் முடிச்சதும் அம்மா கடையிலேருந்து வரப்போ சூடாக வெங்காய போண்டா வேற வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா கார சட்னி வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு.